தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 325வது நாள் பதிவு. இந்த பதிவும் தலைவருடைய முத்துக்குவியல் என்கிற புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட பதிவுதான். தமிழை பற்றி பேசி வந்திருக்கிறார் கலைஞர். அதனுடைய தொடர்ச்சியாக இதையும் பார்ப்போம். மாணவர்களுக்கு தமிழை பற்றி உணர்த்த வேண்டும். தமிழ் பயிற்று மொழியிலே அவர்கள் நல்ல ஆர்வம் காட்டுகின்ற விதத்தில் அரிய சொற்களை உருவாக்க வேண்டும். சொற்கள் உருவாக்கப்படாத காரணத்தால் பயிற்று மொழியாக்க முடியவில்லை என்று சொல்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தமிழை பயிற்று மொழியாக ஏற்றுக்கொள்வார்களானால் சொற்கள் தானாக உருவாகி கொண்டே இருக்கும். அதற்கு மாணவர் சமுதாயம் தயாராக வேண்டும். மாணவர்களை பெற்றோர்களும் நண்பர்களும் படி படி என்கிறார்கள். படி என்றால் புஸ்தகத்தை மடி பட்டும் படி என்று அர்த்தம் அல்ல. பணிந்து நட என்று அதற்கு ஒரு அர்த்தமும் உண்டு. அடக்கத்தோடு இரு என்று ஒரு பொருளும் உண்டு. அதாவது அடக்கத்தோடு பணிந்து நடந்தால்தான் வாழ்க்கையில் உயர்மட்டத்தில் ஏறிட படிக்கட்டுகள் நம்மை நோக்கி வரும். மாணவர்கள் அந்த வகையில் படித்து பல முன்னேற்ற படிகளிலே ஏறிட வேண்டும். கல்வித்துறையிலே ஒரு நாடு பெற்றிருக்கிற முன்னேற்றத்தை பொறுத்தே அதனுடைய பொருளாதார பலம் இருக்கிறது. இதில் நாம் பெற்றிருக்கிற வளர்ச்சி எத்தனை பேர் படித்தார்கள் என்பதில் இல்லை, எத்தனை கல்லூரிகள் திறக்கப்பட்டன என்பதில் இல்லை, எத்தனை கட்டடங்களில் அதற்கான வசதிகளை செய்து தந்தோம் என்பதில் இல்லை, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதில் இல்லை. இவைகளுடன் தரமான கல்வியை, தகுதியான கல்வியை, விஞ்ஞானபூர்வமான கல்வியை, பகுத்தறிவூட்டும் கல்வியை எந்த அளவுக்கு பெறுகிறோம் என்பதில்தான் அந்த கல்வியின் சிறப்பு இருக்கிறது. வயிற்றை கட்டி வாயை கட்டி தங்களுடைய வீட்டிலே எறும்பு போல சேர்த்த பணத்தை தங்களுடைய மகன் நன்றாக கல்வி பயில வேண்டும், பட்டதாராக வேண்டும், எதிர்காலத்தில் நாட்டின் தலைவனாக வர வேண்டும், பெரிய அலுவலனாக வர வேண்டும், மருத்துவனாக வர வேண்டும், அறிஞனாக பார்த்தவர்கள் பாராட்டத்தக்க பண்புள்ளவனாக வர வேண்டும் என்றெல்லாம் ஏழை தாய் தந்தையர் தங்கள் கண்ணீரை அடக்கி கொண்டு நாளெல்லாம் பாடுபாட்டு தேடி பணத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் நல்ல கல்வி கற்று வருகிறீர்கள், அறிவு கருவூலங்களாக வருகிறீர்கள், என்ன என்ன உங்களை உயர்நிலை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். நீங்களும் அவர்களுக்கு தருகின்ற பரிசு, அம்மா அப்பா படித்தேன், பட்டம் பெற்றேன், பண்பாளன் என்ற பெயர் பெற்றேன், பார்வோர் புகழத்தக்க இந்த குடும்பத்தினுடைய பெருமையை ஒரு விழாக்காக ஏற்றிவிட்டேன் என்று கூறுவதுதான். அதனால்தான் உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்கிற கைமாறாக அது இருக்கும். பெற்றவர்களுக்கு நீங்கள் கைமாறு செய்கிற கற்றுக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வீட்டிற்கு தொண்டாற்றுபவராகவும் நாட்டுக்கு தொண்டாற்றுபவர்களாகவும் தொண்டாற்ற பலராகவும் விளங்க முடியும் என்று மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை மட்டுமல்ல, படி என்றால் என்ன, பணிந்து போவதை பற்றி சொல்லி வாழ்க்கையிலே பெற்றோர் கொடுக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பினை பயன்படுத்தி நல்ல முறையிலே படித்து இந்த நாட்டுக்கு பலனுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு பார்த்தோம். நாளை அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவதற்கு முன்னால் கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.